வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிந்த எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகள் நம்மளுடைய டேப் பேட்சஸில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கேள்வின்றதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் 1 வாக்கியம் 2ன்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கிளை ஆறு ஒரு சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேர்வது. ரெண்டாவது, துணை ஆறு முதன்மை ஆறானது அதன் இடைப்பகுதியில் பல கிளைகளாக பிரிந்து கடலில் கலப்பது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறானது. இது நம்ம எந்தெந்த டெஸ்ட்டில் கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி முனை டெஸ்ட் 3ல் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம அப்படியே கேட்டிருக்கோம். துணையாறு ஒரு நீரோடை அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது ஆகும். ரெண்டாவது, கிளையாறு ஒரு முதன்மை ஆற்றில் இருந்து பிரிந்து செல்லும் ஆறு ஆகும். இது நம்ம சரியாக கொடுத்துருப்போம். அடுத்தது இதே கொஸ்டின் படைத்தலைவன் டெஸ்ட்லையும் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங். இதில் சார்க் உலக வர்த்தக அமைப்பு, பிரிக்ஸ் உலக வங்கி, இதோட தலைமை இடம் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம அமரன் டெஸ்ட்டில் கேட்டிருக்கோம். அமரன் டெஸ்ட்டு 4 அதில் சார்க் அமைப்பின் தலைமையகம் கேட்டிருக்கோம். அமரன் டெஸ்ட்டு 6ல் நிறைய கேட்டிருக்கோம். ஏசியன், அடுத்து WTO, நேட்டோ எல்லாமே கேட்டிருக்கு. அடுத்தது அதே மாதிரி அமரன் டெஸ்ட்டு 26ல் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் கேட்டிருக்கோம். அடுத்தது அமரன் டெஸ்ட்டு 37ல் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம். அடுத்தது படைத்தலைவன் டெஸ்ட்டு 25லையும் பிரிக்ஸ் கேட்டிருக்கோம், சார்க் கேட்டிருக்கோம், ஏசியன், இது எல்லாமே கேட்டிருக்கோம். அடுத்தது மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைகளில் இருந்து காக்கும் குழந்தைகளுக்கான உதவி எண். ஆன்சர் 1098. இந்த கொஸ்டின் அரண் டெஸ்ட்டு 26ல் கேட்டிருக்கோம். குழந்தைகளுக்கான அவசர கால உதவி எண் என்னன்ட்டு. அடுத்தது இதே கொஸ்டின் அமரன் டெஸ்ட்டு 18ல் கேட்டிருக்கோம். அடுத்தது கேப்டன் டெஸ்ட்டு 7லையும் கேட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தவறான இணையை காண்க. 4th கொஸ்டின். இதில் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முப்பந்தல் காற்றாலை பண்ணை, ஜெய்சல்மர், பிரம்மன்வேல், தாமன் ஜோதி, இதில் எது தவறானதுன்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு கரெக்டு. முப்பந்தல் காற்றாலை பண்ணை தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. அடுத்தது ஜெய்சல்மர் ராஜஸ்தான், அது சரியானது. அடுத்தது சி ஆப்ஷனில் பிரம்மன்வேல்ன்றது குஜராத், இது தவறானது, மகாராஷ்டிரான்னு வரும். அடுத்தது தாமன் ஜோதி காற்றாலை பண்ணை ஒடிசா, இது ஆன்சர் சரியானது. இது எந்த டெஸ்ட்டில் கேட்டிருக்குன்னா, இது அப்படியே இருக்கும். தோழன் டெஸ்ட்டு 7ல் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருப்போம். இது 4மே இருக்கும். முப்பந்தல், பிரம்மன்வேல், ஜெய்சல்மர், தாமன் ஜோதி, இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்கில் தோழன் டெஸ்ட்டில் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அதில் நமக்கு மெயின் எக்ஸாமில் தவறான இணையை கண்டறிகள்னு கேட்டிருப்பாங்க. இதே இறுதிச் சுற்று டெஸ்ட்டு 19லையும் கேட்டிருப்போம், ஜெய்சல்மர் காற்றாலை பண்ணை. அடுத்தது கேப்டன் டெஸ்ட்டு 24லையும் நம்ம கேட்டிருக்கோம், தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மிகப்பெரிய காற்றாலை பண்ணை. அடுத்தது வாரியர் டெஸ்ட்டில் இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணையான பிரம்மன்வேல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது. அடுத்தது 5வது கொஸ்டின். இந்தியா பரப்பளவில் உலகின் டேஸ் பெரிய நாடாகும். இது 10th புக்கு ஜியாகிரபியில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். 7வது. இந்த டெஸ்ட்டு படைத்தலைவன் டெஸ்ட்டு 1ல் கேட்டிருக்கோம். இந்திய பரப்பளவில் எத்தனையாவது பெரிய நாடு. இந்திய பரப்பளவில் எத்தனையாவது பெரிய நாடு. அடுத்தது 6வது கொஸ்டின். பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது. ஆன்சர் ஆர்டிகல் 226. இது அமரன் டெஸ்ட்டு 26ல் கேட்டிருக்கோம். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றங்களுக்கு நீதி பேராணை வழங்கும் அதிகாரங்களை அளிக்கிறது.
அடுத்தது 7வது கொஸ்டின், இந்திய அரசின் CERT-IN என்ற அமைப்பு எதற்காக துவங்கப்பட்டது? ஆன்சர் வந்து சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்காக. இந்த கொஸ்டின் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிடிஎஃப் வந்து ஒரு 25 பிடிஎஃப் வந்து மனோரமா இயர் புக்கில் இருந்து ஒரு பிடிஎஃப் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலிருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பிடிஎஃப்ல இருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். CERT-IN அமைப்பு இது எதற்காக துவங்கப்பட்டது? அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் பாருங்கள், சைபர் அமைப்புகளுக்கு பாதுகாப்பு தருவது. ஒரு 25 பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த 25 பிடிஎஃப்ல இருந்து மட்டுமே 8 கொஸ்டின் வந்திருக்கு. அதில் இது ஒரு கொஸ்டின். எஸ்ஐ எக்ஸாம் மோஸ்ட்லி படிக்கிறவங்க எல்லாமே மனோரமா இயர் புக்கு கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய இருக்குது. இந்த எக்ஸாம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா 2020, அப்புறம் 22, 23 இந்த எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து மனோரமா இயர் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் கம்பல்சரி எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க மனோரமா இயர் புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அல்நிக்கோ இல் உள்ள தனிமங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதிலே ஆன்சர் இருக்குது. அல்நிக்கோன்னு இருக்குது, அது 3 பிரிங்க. AlNiCO. ஏஎல்னா அலுமினியம், என்ஐனா நிக்கல், சிஓனா கோபால்ட். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நீங்கள் படிக்கலனாலும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரண் டெஸ்ட்டு 5ல் வந்து கேட்டிருக்கோம். நம்ம அப்படியே இருக்கும். அல்நிக்கோ என்பது எதன் உலோக கலவைன்னு கேட்டிருப்போம். இது ஆன்சர் என்ன? அலுமினியம், நிக்கல், கோபால்ட். அடுத்தது 9வது கொஸ்டின். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முண்டந்துறை மற்றும் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து சரியானது. அடுத்தது வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வந்து அரியலூர் மாவட்டம் கிடையாது, ஈரோடு மாவட்டம். இதில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும்தான் சரி. இது வந்து நம்ம அமரன் டெஸ்ட் 5ல் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து இந்த பறவைகள் சரணாலயம் கேட்டிருப்போம். அதில் வந்து வேட்டங்குடி, கரைவெட்டி, வெள்ளோட், வேடந்தாங்கல். இதில் வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து ஈரோடு தான் அதுக்கு ஆன்சர். ஆனால் அதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயமும் நம்ம கொடுத்துருக்கோம், திருநெல்வேலி. அடுத்து இதே அமரன் டெஸ்ட்டு 7லேயும் கேட்டிருக்கு. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆனால் அது வந்து எங்கே இருக்குன்னா அரியலூரில் இருக்குது. அடுத்தது 10வது கொஸ்டின். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள சிலையின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து சமநீதி கண்ட சோழன் சிலை. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஆனால் இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஃபயர் டெஸ்ட்டு 13ல் கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்குன்னா சமநீதி கண்ட சோழன் சிலை எந்த உயர் நீதிமன்றத்தில் அமைந்துள்ளதுன்னு நம்ம கேட்டிருப்போம். அதுக்கு ஆன்சர் வந்து சென்னை. அடுத்தது 11வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. இதுனா இந்தியாவின் 2ஆம் ராக்கெட் தளம் எங்கு அமைப்பதாக உள்ளது? ஆன்சர் வந்து இதுக்கு என்னென்னா குலசேகரப்பட்டினம். இந்த கொஸ்டின் வந்து அதே மாதிரி நம்ம அந்த மனோரமா இயர் புக்கில் இருந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் எங்கே இருக்குன்னா குலசேகரப்பட்டினம் தான் அமைப்பதாக இருக்குது. இதே கொஸ்டின் வந்து நம்ம கேப்டன் டெஸ்ட்டு 29லையும் கேட்டிருக்கோம். அது எப்படி கேட்டிருக்குன்னா குலசேகரப்பட்டினம் விண்வெளி நிலத்துறை அமைந்துள்ள மாநிலம். இது வந்து தமிழ்நாடுன்னு நம்ம கொடுத்துருக்கு. அடுத்தது 12வது கொஸ்டின். ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் என்னென்னா டவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆஸ்திரேலியாவோட
ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளி என்ன சொல்லுவோம்னா டவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் டெஸ்ட் 14ல் பொறுத்துகையில் கேட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரையரி, ஸ்டெப்பி, பெல்ட்டு, டவுன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கு. அதில் டவுன்ஸுன்றது ஆஸ்திரேலியா. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின், எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்ட மேலவையானது நீக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1986. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் டெஸ்ட் 26ல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது? 1986. இதே ஃபயர் டெஸ்ட்டு 13லேயும் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது 14 பொறுத்துக. அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள் அதோட எடுத்துக்காட்டு. எரிபொருள், தனிப்பான், கட்டுப்படுத்தும் கடி, குளிர்விப்பான் இது எல்லாமே வந்து கேட்டிருக்கோம். இதே மாதிரி அப்படியே எதுவும் மாறாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்ட்னா அமரன் டெஸ்ட்டு 25ல் எரிபொருள், தனிப்பான், கட்டுப்படுத்தும் களி, குளிர்விப்பான் இது ஆப்ஷன் எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த கொஸ்டின். அடுத்தது 15ல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். கிலோமீட்டர், விண்ணியல் ஆரம், ஒளியாண்டு, வானியல் அலகு இதுவும் அப்படியே ஆப்ஷன் மாறாமல் இருக்கும். ஏன்னா அரண் டெஸ்ட்டு 1ல் கிலோமீட்டர், வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். இதே மாதிரி இறுதி சுற்று 18 அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். கிலோமீட்டர், வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். ஓகேவா? அடுத்தது 16 கொஸ்டின், எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? 1937. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 11ல் வந்து கேட்டிருக்கு. அடுத்தது 17 கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி இது என்னென்னா ஆன்சர் வந்து வெப்பமண்டலம் சொல்லுவோம். கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து வெப்பமண்டலம் சொல்லுவோம். இது வந்து நம்ம எந்த டெஸ்ட்டில் கேட்டிருக்கோன்னா சிகரம் தொடு 22ல். இதில் எப்படி கேட்டிருப்போம்னா கொஸ்டின் வந்து வெப்பமண்டல பகுதி என்பது என்னன்னு கேட்டிருப்போம். ஆனால் அதில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா இங்கே நம்ம ஆன்சராக கொடுத்துருக்கோம் இல்லையா, கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி என்னன்ட்டு. இது அங்கே கொஸ்டினாக இருக்கும், இது ஆன்சராக இருக்கும். இது அப்படியே மாறி இருக்கு. அடுத்தது 18 இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் 7th ஜியாகிரபியில் இருக்கும். ராமேஸ்வரம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. வாரணாசி, பிரான்சிஸ் தேவாலயம், அமிர்தரஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அமரன் டெஸ்ட்டு 4ல் ராமேஸ்வரம், அமிர்தரஸ், காசி, வைஷ்ணவி தேவி கோவில் இது வரைக்கும் பாருங்கள். இதே சேம் கொஸ்டின். அமரன் டெஸ்ட்டு 6ல் ராமேஸ்வரம், வாரணாசி, வைஷ்ணவி தேவி கோவில் இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். அடுத்தது அமிர்தரஸ். இந்த 3மே வந்து இந்த மேட்சில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயம் எங்கே அமைந்துள்ளது? கோவா. இந்த 4மே அதில் இருக்குது. இது வந்து அமரன் டெஸ்ட்டு 6. அடுத்தது 19வது கொஸ்டின், வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகத்தின் மதிப்பு. இது வந்து 10th புக்கு சயின்ஸில். ஆன்சர் வந்து இதுக்கு 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸு. இது எந்த டெஸ்ட்டில் கேட்டிருக்கோன்னா அரண் டெஸ்ட்டு 7லேயும் கேட்டிருக்கோம். 220 ஆர் 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண். அடுத்தது இதே கொஸ்டின் வந்து அரண் டெஸ்ட்டு 23ல் நம்ம கேட்டிருப்போம். இந்திய வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதோட அதிர்வெண். அடுத்தது 20வது கொஸ்டின், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மரத்துண்டு நீரில் மிதக்கிறது.
நீரில் வந்து மரத்துண்டு மிதக்கும், இது சரியான ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, மரத்துண்டின் அடர்த்தி வந்து நீரின் அடர்த்தியை விட குறைவு, அதனால் அது வந்து நீரில் வந்து மிதக்கும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியானது தான். இது நம்ம அரண் டெஸ்ட்டு 27ல் கேட்டிருப்போம். வெப்ப கடத்தல் அது ஒரு மாடல். அடுத்தது இறுதி சுற்று டெஸ்ட்டு 6ல் கேட்டிருப்போம். எந்த பொருளின் அடர்த்தி வந்து மிகுதியானது? நீர். அதே மாதிரி படைத்தலைவன் டெஸ்ட்டு 1ல் வந்து கேட்டிருப்போம். இதில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீரை விட அடர்த்தி அதிகமான மரக்கட்டை நீரில் மிதக்கும் அப்படின்ட்டு, இது வந்து தவறு. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானது எதுன்ட்டு நம்ம கேட்டிருக்கோம். அதில் 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், தப்பு. ஏன்னா நீரை விட அடர்த்தி அதிகமானது மரக்கட்டை நீரில் மிதக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து தப்பு. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நீரை விட அதிக அடர்த்தி கொண்ட பொருள்கள், உதாரணமாக கல்லானது நீரில் மூழ்கும். ஓகேவா? ஏன்னா இந்த கொஸ்டின் வச்சு அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது 21வது கொஸ்டின், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 73% வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் வந்து என்ன இருக்குன்னா இதுக்கு 74.04 இதுதான் வந்து ஆன்சர். ஆனால் இதில் எந்த இதுலேயும் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. இது 2 தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆன்சர் வந்து 73. இதுக்கு போனஸ் மார்க்கு, கிரேஸ் மார்க் எதாவது கொடுக்குறாங்களான்றது தெரியல, அது பார்த்தா தான் தெரியும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 37ல் கேட்டிருக்கோம். 2011 இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம். ஆன்சர் வந்து 74.04. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தசை வலி மற்றும் சுளுக்கு ஆகியவற்றை சரி செய்யும் வெப்ப மருத்துவ சிகிச்சை முறையில் பயன்படுவது எதுன்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அகசிவப்பு கதிர் தான் இதுக்கு ஆன்சர். ஒவ்வொரு எஸ்ஐ எக்ஸாம்லையுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னென்னா இந்த மைக்ரோ அலைகள், புறஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், அகசிவப்பு கதிர்கள், கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் எந்த எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இந்த கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். 2020 எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. 2022, 23, இப்போது 2025லேயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எதில் இருக்குன்னா 11th இல்லை 12th இந்த 2 இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது டாபிக். அதில் எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஐ எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். இப்போ நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 540 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போது அதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. இந்த கொஸ்டின் தான் அது. அது இது வரைக்கும் பாருங்கள், 11th 12th சயின்ஸ் 540 கொஸ்டின் பிடிஎஃப். ஏன்னா அதில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக நானே ஃபுல்லாக எடுத்திருந்தேன். அதில் கேட்ட கேள்வி தான் இது. அந்த தசைகளில் ஏற்படும் வலி மற்றும் சுளுக்கினை சரி செய்ய வெப்ப மருத்துவ சிகிச்சையில் பயன்படும் அலைகள் என்னன்ட்டு, இதுக்கு ஆன்சர் வந்து அகசிவப்பு கதிர்கள். அந்த பிடிஎஃப் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதே கொஸ்டின் வந்து படைத்தலைவன் டெஸ்ட்டு 5ல் கேட்டிருக்கு. என்னென்னா தசை வலி சுளுக்கினை சரி செய்வது எவ்வகை கதிர்? அகசிவப்பு கதிர். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. இதில் பாருங்கள், திட்ட ஆணையம், நிதி ஆயோக், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி. இதில் நரேந்திர மோடி, MS சுவாமிநாதன், வர்கீஸ் குரியன், ஜவஹர்லால் நேரு. இந்த கொஸ்டின் வந்து சிகரம் தொடு 5ல் கேட்டிருக்கோம். சிகரம் தொடு டெஸ்ட்டு 5ல் அப்படியே இருக்கும் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. பாருங்கள், அதே மாதிரி திட்ட ஆணையம், நிதி ஆயோக், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நரேந்திர மோடி, MS சுவாமிநாதன், வர்கீஸ் குரியன், ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன்ஸ் எதுவுமே மாறல. இந்த கொஸ்டின்ஸ் வந்து சிகரம் தொடு 5ல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது இறுதி சுற்று 18லேயும் நம்ம கேட்டிருக்கோம். என்னென்னா வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். அடுத்தது 24 வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். மேட்ச் த ஃபாலோயிங். விட்டமின் A, விட்டமின் B1,
விட்டமின் சி, விட்டமின் இ இதோட சயின்டிஃபிக் நேம் தான் வந்து கேட்டிருக்காங்க. விட்டமின் ஏனா ரெட்டினால், B1னா தைமின், விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் அமிலம் சொல்லுவோம், விட்டமின் இ வந்து டோகோபெரல். இந்த கொஸ்டின்ஸ் வந்து இறுதி சுற்று டெஸ்ட்டு 20ல் வந்து கேட்டிருக்கோம். விட்டமின் ஏ, டி, இ, பி. அடுத்தது அமரன் டெஸ்ட்டு 21லையும் கேட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக. இந்திய எதிர்ப்பு போராட்டம், திமுக உருவாக்கம், மாநில மறுசீரமைப்பு சட்டம், நீதி கட்சி. இந்திய எதிர்ப்பு வந்து 1937, திமுக எப்போ உருவாச்சுன்னா 1949, மாநில மறுசீரமைப்பு சட்டம்னா 1956, நீதி கட்சி 1917. இந்த கொஸ்டின் வந்து அமரன் டெஸ்ட்டு 39ல் வந்து கேட்டிருக்கோம். ஏன்னா இது ஃபுல்லாக 11th அந்த கொஸ்டின்ஸ். அது ஃபுல்லாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, டேபிளர் காலம் மாதிரி, அதில் இருக்கும் அந்த கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து இதே கொஸ்டின் வந்து பாருங்கள், அமரன் டெஸ்ட்டு 39ல் கேட்டிருக்கோம். இதில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், திமுக தோற்றம், மாநில மறுசீரமைப்பு சட்டம், இதில் இரட்டை ஆட்சி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. மற்றபடி அந்த கொஸ்டின் வந்து அப்படியே இதில் இருக்குது. அடுத்தது இறுதி சுற்று டெஸ்ட்டு 10லேயும் நம்ம கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்குன்னா அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ தோன்றியது, அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. இதெல்லாம் இறுதி சுற்று டெஸ்ட்டு 10ல். அடுத்தது அமரன் டெஸ்ட்டு 36லையும் கேட்டிருக்கோம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. அடுத்தது மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்வச் பாரத், மாநில மறுசீரமைப்பு, ஜேவிபி குழு, கோவா மாநில சட்டம். மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே வந்து இயரில் இருந்து சட்டத்திலிருந்து எல்லாமே எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இது வரைக்குமே எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு 16 டெஸ்ட் பேட்சஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இல்லாத கொஸ்டின்ஸ் இல்லை. ஏன்னா புக்கில் இருந்து பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், புக் பேக் கொஸ்டினாக இருக்கட்டும், உள்ள இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே எடுத்து நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிவிட்டோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த எஸ்ஐ எக்ஸாமில் கொஞ்சம் எதிர்பார்க்காத கொஸ்டின். அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஃபுல்லாக 11th 12th தான் ஃபுல்லாக ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ட்டு. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ பேட்சில் படிக்கிறப்போ இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம படிக்கணும், இதுக்கு மேலே நம்ம போய் படிக்கக்கூடாது. ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி தான் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் எல்லாமே இருக்குது. எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரை அதுக்கு இந்த லெவலை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் நம்ம செட் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஏன் கஷ்டமாக கேட்குறீங்க, இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தா தான் நீங்கள் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 26. 2024 ஆண்டின் 2024 ஆண்டின் G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? இது மனோரமா இயர் புக், அதிலிருந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இத்தாலி. பாருங்கள், இது மனோரமா இயர் புக். நான் சென்ட் பண்ண பிடிஎஃப்லேருந்து தான் இது இருக்குது. G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இத்தாலி. இதுவும் மனோரமா இயர் புக் தான். என்னென்னா கார்பன் கிரெடிட் என்னும் கருத்தாக்கம் டேஸில் முன்வைக்கப்பட்டது. இதை பாருங்கள், இது மனோரமா இயர் புக் தான். கார்பன் கிரெடிட் கருத்தாக்கம் எப்போனா 1997 என்ன உடன்படிக்கை கேட்டிருக்காங்க இல்லையா, கியோட்டோ உடன்படிக்கை. ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க கம்பல்சரி மனோரமா இயர் புக் படிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அதிலிருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் அது சில பேருக்கு வந்து அந்த புக்கில் இருந்துலாம் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட். அது இது வரைக்கும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போது 2025 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இந்த 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணுன்றது கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பாருங்கள் 2024 தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க.
அதனால் 2024 படிக்கணும், 2025 படிக்கணும் கம்பல்சரி. இந்த மந்த் வரைக்கும் தான் நம்ம படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு மேலே நம்ம படிக்கக்கூடாது அப்படின்றது இல்லை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஃபிசிக்ஸ் பொறுத்துக. வெப்பநிலை அதோட ஃபார்முலா என்ன? வெப்பநிலையின் அலகு கெல்வின் யூனிட். அடுத்தது வெப்ப ஏற்புத்திறன், தன் வெப்ப ஏற்புத்திறன், தன் உள்ளுறை வெப்பம். இதோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரண் டெஸ்ட்டு 7ல் கேட்டிருக்காங்க. என்னென்னா வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு. அடுத்தது அதிலே வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. அடுத்தது அமரன் டெஸ்ட்டு 17 தன் வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு. அடுத்தது அதே டெஸ்ட்டில் தன் உள்ளுறை வெப்பத்தின் எஸ்ஐ அலகு. அடுத்தது ஈரோட்டில் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது? கம்பல்சரி எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் வந்து மஞ்சள். ஈரோடுன்னாவே மஞ்சள் தான். இது வந்து 10th புக்கு ஜாகிரபிலையும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இல்லை ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஃபயர் டெஸ்ட்டு 15ல் நம்ம கேட்டிருக்கோம். இதில் என்னென்னா நாகர்கோவில், ஈரோடு, ஈத்தாமொழி, சுவாமிமலை, இது எல்லாமே 10th புக்கில் இருந்து தான் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது தவறான இணையை கண்டறிய. காசநோய், காலரா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை, இது எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு 3 இதுக்கு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. அடுத்தது காலராவுக்கு வந்து விப்ரியோ காலரு, டைபாய்டு வந்து சால்மோனெல்லா டைப்பி. இதில் லாஸ்ட் இதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கம்பல்சரி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இது ரொம்ப இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின். இல்லை தவறானது மஞ்சள் காமாலை. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அரண் டெஸ்ட்டு 29லையும் கேட்டிருக்கோம். காசநோய், காலரா, தட்டமை, மஞ்சள் காமாலை. அடுத்தது இறுதி சுற்று டெஸ்ட்டு 20லையும் கேட்டிருக்கோம். என்னென்னா காசநோய் ஏற்படுத்தும் நுண்ணுயிரி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அடுத்தது அமரன் டெஸ்ட்டு 6ல் கேட்டிருக்கோம். அடுத்தது பொறுத்துக. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, ராணிப்பேட்டை, சிவகாசி, கோயம்புத்தூர் அது எதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றது கேட்டிருக்காங்க. சென்னை வந்து என்ன சொல்லுவோன்னா ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்றத சொல்லுவோம். ஏன்னா அங்கே கார் உற்பத்தி வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ராணிப்பேட்டை அது வந்து தோல் உற்பத்தி. சிவகாசி என்ன சொல்லுவோம்னா குட்டி ஜப்பான் சொல்லுவோம். கோயம்புத்தூர் வந்து காற்றழுத்த விசை குழாய் நகரம்ன்றத சொல்லுவோம். இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அரண் டெஸ்ட்டு 4ல் ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்றத எதை சொல்லுவோன்றத கேட்டிருக்கோம் சென்னை. அடுத்தது அரண் டெஸ்ட்டு 15ல் ஜவஹர்லால் நேரு அவர்களால் குட்டி ஜப்பான்ட்டு எதை சொல்லியிருப்பார்னா சிவகாசி சொல்லியிருப்பார். அடுத்தது அரண் டெஸ்ட்டு 27ல் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டின் நுழைவாயில், வீட்டு ஜவுளி தயாரிப்பு, எஃகு நகரம், பம்பு நகரம் எல்லாமே. அடுத்தது அரண் டெஸ்ட்டு 29லையும் கேட்டிருப்போம். ராணிப்பேட்டை தோல் உற்பத்தி. அடுத்தது சங்ககிரி, திருச்செங்கோடு, ராஜபாளையம் இதெல்லாமே வந்து எதற்கு ஃபேமஸ்ன்றத எல்லாமே இந்த டெஸ்ட்டில் வந்து கேட்டிருப்போம். அடுத்தது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் வந்து பாப்டிஸ்ட் லாமார்க். பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர். இந்த கொஸ்டின் வந்து இறுதிச் சுற்று டெஸ்ட் 3ல் வந்து கேட்டிருப்போம். என்னென்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க்கின் கோட்பாட்டின் வேறு பெயர்கள். அடுத்தது அமரன் டெஸ்ட்டு 29ல் இந்த கொஸ்டின் கேட்டிருப்போம். லமார்க்கியத்தின் கொள்கைகளில் தவறானது எதுன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தேர்வு கோட்பாடு மற்றும் சிற்றினங்களின் தோற்றம் இது வந்து சார்லஸ் டார்வின் வரும். மற்ற 3மே வந்து பார்த்திங்கன்னா லமார்க்கியத்தின் கொள்கைகள். ஓகேவா? அடுத்தது இதே அமரன் டெஸ்ட்டு 29ல் கேட்டிருப்போம். என்னென்னா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? அடுத்தது 33 தவறான இணையை கண்டறிய. கிர் தேசிய பூங்கா, குஜராத் சரியானது. அடுத்தது
கான்கா தேசிய பூங்கா, இது வந்து தவறு. ராஜஸ்தான் வராது, மத்திய பிரதேசம் வரும். பெரியார் தேசிய பூங்கா கேரளா சரி. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், இது எல்லாமே சரி. பி மட்டும் தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரண் டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. கார்பெட் தேசிய பூங்கா, துத்வா, கன்கா, கிர். அடுத்தது இறுதிச் சுற்று டெஸ்ட்டு 20லையும் கேட்டிருக்கோம். அமரன் டெஸ்ட்டு 5லையும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது பின் வருவனவற்றுள் மட்கும் பலபடிக்கு உதாரணம் எது? ஆன்சர் வந்து டெல்லி, பிஹெச்பி. இந்த கொஸ்டின் வந்து படைத்தலைவன் டெஸ்ட்டு 6ல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று மட்கும் பலபடியில்? அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பக்குறைவு வீதம் 1000 மீட்டர் உயரத்திற்கு டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆன்சர் வந்து 6.5 டிகிரி செல்சியஸ். இது வந்து அரண் டெஸ்ட்டு 4ல் வந்து கேட்டிருக்கோம். அடுத்தது இறுதிச் சுற்று டெஸ்ட்டு 8லேயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கு. அடுத்தது 36 மேட்ச் த ஃபாலோயிங். விளையாட்டு வீரர்கள் கொடுத்துருக்கு, அவங்களுடைய கண்ட்ரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோரமா இயர் புக்கில் இருந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. அடுத்தது மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும். தவறானது. மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க. இது வந்து சரியானது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அரண் டெஸ்ட்டு 7ல் நம்ம கேட்டிருக்கோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் வந்து ஆளுநரை பதவியிலிருந்து குடியரசுத் தலைவரின் ஆலோசனை பேரில் நீக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருப்போம். ஆனால் அது வந்து தவறானது, ஏன்னா நீக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் டெஸ்ட்டு 7ல் என்ன கொடுத்துருக்குன்னா ஆளுநர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்க. அதில் வந்து அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், அவர் எந்த பதவியும் வந்து வகித்தல் கூடாது, ஆதாயம் தரும் எந்த பதவியும் வந்து வகிக்கக்கூடாது. அடுத்தது 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். ரொம்ப இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின், கம்பல்சரி எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி 25 வயது பூர்த்தி அடைந்த யாருமே வந்து தேர்தலில் போட்டியிடலாம். இப்போ இதனுடைய ஆர்டிக்கிள் 15 வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமையை பெறுவதற்கு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதாரம் அதற்குட்பட்டு எதுவும் தடையாக இருக்க முடியாது. ஆர்டிக்கிள் வந்து 15 வந்து சொல்லுது. அடுத்தது இயல்பான மனித கண்ணின் அண்மை டேஸ் மற்றும் டேஸ் சேய்மை புள்ளி முறையே என்ன கேட்டிருக்கு. இயல்பான மனித கண்ணின் அண்மை வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். சேய்மை வந்து எவ்வளோன்றது 100 சென்டிமீட்டர்ன்றது கம்பல்சரி இவ்வளோதான்ன்றது சொல்ல முடியாது. அதனால் ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். 25 சென்டிமீட்டர்ன்றது புக்கில் இருக்குது. சேய்மை தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா அது ஈரில்லா தொலைவு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அரண் டெஸ்ட்டு 3ல் கேட்டிருக்கோம். மனித கண்ணிற்கு அண்மை புள்ளி பொதுவாக டேஸ் என்ற அளவில் இருக்கும், 25 சென்டிமீட்டர். இதே வந்து வாரியர் டெஸ்ட்லேயே நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா கல்வராயன் மலைத்தொடர். இது வந்து ஆனது. அடுத்து ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி வந்து என்ன சொல்லுவோம்னா ஏற்காடு தான் சொல்லுவோம். இது வந்து கல்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளதுன்றாங்க. இது வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் இதுக்கு சரி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக்கிலேருந்து நான் எடுத்து போட்டிருந்தேன் உங்களுக்கு. இதில் வந்து இந்த மலைத்தொடர்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அகத்தியர் மலை, வருசநாடு மலை, குற்றால மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பச்சை மலை, கல்வராயன் மலை,
சேர்வராயன் மலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு அமைந்துள்ளது. சேர்வராயன் மலைத்தொடரில் மலை, எல்லா மலைத்தொடரும் இதில் இருக்குது. இது எல்லாமே மனோரமா இயர் புக்கில் இருக்குது. புக்கை தாண்டியும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா அப்படி படித்தா மட்டும்தான் 70க்கு ஒரு 65 கம்பல்சரி ஸ்கோர் பண்ணலாம். புக்கு மட்டுமே படிச்சிங்கன்னா கஷ்டம். ஏன்னா அதில் வந்து ஒரு 70% 75% தான் நம்ம புக்கு பார்க்க முடியும். ஏன்னா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஜிகே புக்கில் தான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அடுத்தது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்த புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்த பாயம் என்று பெயர். 2வது ஸ்டேட்மெண்ட் காந்த பாயத்தின் சிஜிஎஸ் அலகு வெபர். சிஜிஎஸ் அலகு இல்லாது எஸ்ஐ அலகுன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான் சரி. காந்த பாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்த புல கோடுகளின் எண்ணிக்கை. காந்த பாயத்தின் சிஜிஎஸ் அலகு வந்து வெபர் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. ஒன்று மட்டும்தான் சரி. இது வந்து நம்ம அரண் டெஸ்ட்டில் கேட்டிருக்கோம். காந்தப்பாயத்தின் அலகு வெபர். காந்தப்பாய அடர்த்தியின் அலகு வந்து வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்தது கண்ணின் எப்பகுதி கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஆன்சர் வந்து இதுக்கு இரிஸ். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரியர் டெஸ்ட்டு 23ல் கேட்டிருக்கோம். அந்த இதில் வந்து நிறைய இருக்கும் இல்லையா, கார்னியா, ஐரிஸ், விழி லென்ஸு, விழித்திரை, அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்று டெஸ்ட்டு 8ல் வந்து கேட்டிருக்கோம் விழித்திரை. அடுத்தது கேப்டன் டெஸ்ட்டு 42ல் கேட்டிருக்கோம். அடுத்தது தவறான இணையை கண்டறிய. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு தரவு புத்தகம், ஏமன் பட்டாம்பூச்சி, அழியும் தருவாயில் உள்ள தாவரம், அழியும் தருவாயில் உள்ள விலங்கு. இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அழியும் தருவாயில் உள்ள விலங்கு டைனோசர். இதெல்லாம் எப்போவோ இறந்து போயிடுச்சு. அது இப்போ வந்து அழிய போகிற நிலைமையில் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே 7th புக்கில் இருக்குது. இது 10th புக்லேயும் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 15ல் நம்ம கேட்டிருக்கோம். கேப்டன் டெஸ்ட்டு 8ல் தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக ஏமன் பட்டாம்பூச்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இனம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுகிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அது தவறானது. இதில் மேற்கு தொடர்ச்சி மலை தான் வந்து இதுக்கு சரியானது. இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரியானது. அடுத்தது பொறுத்துக. இறப்பும் நார்கள், இலை நார்கள், நெல்லி, உரிமட்டை நார்கள் எல்லாமே வந்து 6th சயின்ஸு. எந்த டெஸ்ட்டில் கேட்டிருக்குன்னா இறுதி சுற்று டெஸ்ட்டு 18ல் கேட்டிருக்கோம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் நெல்லி, விட்டமின் சி. அடுத்தது அமரன் டெஸ்ட்டு 14ல் நார்பயிர்கள் வந்து கேட்டிருக்கோம். உரிமட்டை நார்கள், இலை நார்கள் இதெல்லாம் ஸ்பை டெஸ்ட்டு 3ல் வந்து கேட்டிருக்கு. அடுத்தது உலகின் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள். ஆன்சர் வந்து கிரேக்கர்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 29ல் கேட்டிருக்கோம். அடுத்தது 8th ஜாகிரபியில் இருந்து மட்டும் ஒரு 2 கொஸ்டின் அது ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. பொறுத்துக. இதில் குதிரை குழம்பு ஏரி, உறிஞ்சி துளைகள், சர்க், பர்கான் இது எல்லாமே கேட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 39ல் வந்து கேட்டிருக்கோம். என்னென்னா மலைத்தொடர் பனி ஆறுகளால் அரிக்கப்பட்டு ஏற்படும் அரையரங்க வடிவிலான வட்ட குடிந்த நிலத்தோற்றம் என்னென்னு சொல்லுவோம்னா சர்க்குன்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. இதே மாதிரி வாரியர் டெஸ்ட்லேயும் கேட்டிருக்கு பனியாறு. வாரியர் டெஸ்ட்டு 2 அதுலேயும் அதே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. சோழன் டெஸ்ட்லேயும் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது விண்மீன்களில் ஆற்றல் உருவாதல் என்ன சொல்லுவோம்னா அணுக்கரு இணைவுன்னு சொல்லுவோம். விண்மீன், சூரியன் இதில் உருவாகிற ஆற்றல் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா அணுக்கரு இணைவு. இது சிங்கத்தின் கர்ஜனை டெஸ்ட்டு 12ல் வந்து நம்ம கேட்டிருக்கு.
அடுத்தது எது தீப்பாறைகளின் பண்புகள் அல்ல. இது 8th ஜியாகிரஃபி. இது அரண் டெஸ்ட்டு 5ல் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம் ஸ்டேட்மெண்ட்டில். அமரன் டெஸ்ட்டு 13லேயும் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. அடுத்தது 49 இருபால் மலர்களில் தன்மகர்ந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் உருவாகின்றன. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரி. இந்த தன்மகர்ந்த சேர்க்கை வந்து இருபால் மலர்களில் வந்து நடைபெறும். அயல் மகர்ந்த சேர்க்கை வந்து ஒருபால் மலர்களில் நடைபெறும். இது வந்து அமரன் டெஸ்ட்டு 29ல் வந்து நம்ம கேட்டிருக்கோம் தன்மகர்ந்த சேர்க்கை. அடுத்தது ஃபிசிக்ஸ். இதுலேருந்து ஒரு மேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ஒளிக்கதிரானது வெற்றிடத்தில் இருந்து ஒளிவிலகல் எண் 1.33 உடைய ஊடகத்திற்குள் செல்லும் பொழுது படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி எனில் விலகு கோணம் என்ன? இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. n1 sin θ1 n2 sin θ2. இந்த ஃபார்முலா வச்சு இதை ஆன்சர் பண்ணிடலாம். இதே மாதிரி மாடல் வந்து நம்ம இறுதி சுற்று டெஸ்ட்டு 7ல் வந்து கேட்டிருக்கோம். இதில் என்ன ஒளிவிலகல் எண் கொடுத்துருக்கோம் 1.52 கொண்ட கண்ணாடியின் வழியே செல்லும் ஒளியோட வேகத்தை கேட்டிருக்கோம். அதில் விலகு கோணம் என்னென்று கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபிசிக்ஸ்லாம் வந்து கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் போயிட்டாங்க. அடுத்தது ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் 2 சம்மம் வந்து மேக்ஸ் ஃபுல்லாக கேட்டு இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விசையின் திருப்புத்திறன் அது வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஃபார்முலா டவ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பயாலஜியில் மட்டும்தான் எந்த ஒரு ஃபார்முலாவோ எதுவும் இல்லை. அதுவும் கேட்டிருந்தாங்க டென்டல் ஃபார்முலா அப்படின்ட்டு. இப்போது பயாலஜிலையும் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இனி வர எக்ஸாமில். அதனால் 11th 12th இனி நல்லா படிக்கணும். இதுதான் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்த கொஸ்டின் ஆட்சித்துறை, சட்டத்துறை, நிதித்துறை, நெருக்கடி கால அதிகாரங்கள். இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஈஸியாக ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். என்னென்னா நெருக்கடி கால அதிகாரங்கள் 356 யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்துவாங்க. இதுக்கு 4க்கு ஆன்சர் வந்து டெல்லி ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சித்துறை வந்து பார்த்திங்கன்னா அயல்நாடுகளுடனான உறவுகளை கையாள்வது தான் ஆட்சித்துறை. அடுத்தது சட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி தான் சொல்லுவோம்னா சட்டம் சொல்லுவோம். நிதித்துறை நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்தல். இது எல்லாருமே கம்பல்சரி ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அதில் மேட்ச் பண்ணிடலாம். இது அமரன் டெஸ்ட்டு 18ல் வந்து நம்ம கேட்டிருப்போம். சட்டமன்ற உறவு, நிர்வாக, நிதி, அதனுடைய ஆர்டிக்கல். அப்புறம் அதனுடைய சட்ட அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளி விவகாரங்கள் அமைச்சர். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம் அதில். அடுத்தது அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தும் இல்லையா 356, அந்த கொஸ்டின் வந்து கேப்டன் டெஸ்ட்டு 7ல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். இதே கொஸ்டின் வந்து முன்னாடி பார்த்தோம். தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருப்பாங்க. என்னென்னா பனியாறு அரித்தல், பனியாறு படிய வைத்தல், காற்று அரித்தல், காற்று படிய வைத்தல். இது எல்லாமே வந்து 8th ஜியாகிரபி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 20ல் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு. படைத்தலைவன், வாரியர், துப்பாக்கி முனை. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்பை டெஸ்ட்லேயும் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது 53 T4 பாக்டீரியோபேஜில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம். இது வந்து 9th புக்கு பயாலஜியில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் நம்ம கேட்டிருப்போம். ஃபயர் டெஸ்ட்டு 18ல் தாவர வைரஸ், விலங்கு வைரஸ், பாக்டீரியா வைரஸ்ன்ட்டு. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இதில் வந்து பாக்டீரியா அழிப்பு வைரஸ் T4 பாக்டீரியோபேஜ். அதனுடைய டயக்ராமில் அந்த இது இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துருக்கு.
பேக்டீரியோ பேஜ் இருக்கு இல்லையா, T4, அந்த டயக்ராமில் இருக்குது ஆன்சர். பார்த்துருந்தீங்க தெரியும், டிஎன்ஏ. கொஸ்டின் பார்த்தீங்களா எப்படிலாம் கேட்குறாங்கன்றது. அதனால் ஒவ்வொன்றும் நீங்கள் படிக்கிறப்பையும் இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதுல எதையும் விட்டுறாதீங்க, எல்லாமே வந்து படிச்சுக்கணும். அடுத்தது 54, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பொதுத்துறை பற்றி. அதில் பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுவினரால் லாப நோக்கில் நடத்தப்படும். பொதுத்துறை வந்து சேவை நோக்கில் மட்டும்தான் செயல்படும், லாப நோக்கம்ன்றது தவறானது. பொதுத்துறை வந்து அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை, இதுவுமே வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். இந்த கொஸ்டின் வந்து அரண் டெஸ்ட்டு 24 வந்து கேட்டிருக்கோம் பொதுத்துறை பற்றி. அது வந்து என்னென்னா சேவை நோக்கில் வந்து தான் செயல்படும். அப்புறம் தனியார் துறை, முதன்மை துறை, சார்புத்துறை, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோம். இது அமரன் டெஸ்ட்டு 22லையும் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன. ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானது. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட், சூரியன் மற்றும் விண்மீன்களில் உள்ள அடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றலை உருவாக்குகிறது. இதில் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் சரி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரண் டெஸ்ட்டு 7ல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது தவறான இணையை கண்டறிய உயிரி பூச்சி விரட்டி, வேம்பு. அடுத்தது ஒற்றை பயிர் வளர்ப்பு, உயிரி உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரண் டெஸ்ட்டில் கேட்டிருக்கோம், கூற்று காரணம். அதே அரண் டெஸ்ட்டில் 6ல் கேட்டிருக்கு, அமரன் டெஸ்ட்டு 15ல் வந்து கேட்டிருக்கோம். கேப்டன் டெஸ்ட்டு 12ல் வந்து அது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்கு, உயிரி பூச்சி, உயிரி கொன்றுண்ணிகள், உயிரி உரங்கள், உயிரி பூச்சி விரட்டிகள். அடுத்தது கீழ்முனையில் இருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவொன்று 400 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. கதவில் கீழ்முனை பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறன் மதிப்பினை கண்டறிய. திருப்புத்திறன் அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டவ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் வந்து 36 நியூட்டன் மீட்டர். இதோட மாடல் வந்து நம்ம கேட்டிருக்கோம் இறுதி சுற்று டெஸ்ட்டு 6ல். பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவர்களின் எடை எவ்வளோன்ட்டு. அப்புறம் திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா வந்து நம்ம கேட்டிருப்போம், சாரி, அதில் எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டின்னு வரும். சரியா, எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை போடணும். அடுத்தது இந்திய திட்ட ஆணையம் 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. ஓகே. 2வது ஸ்டேட்மெண்ட், திட்டமிடல் அணுகுமுறையில் இந்திய அரசு திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக் என்னும் புதிய ஆணையத்தினை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. ரெண்டுமே வந்து சரியானது. அதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் முன்னாடி வந்து திட்ட ஆணையம் அப்படின்றத அமல்படுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து நிதி ஆயோக்ன்றத 2015 அமல்படுத்தியிருக்காங்க. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று டெஸ்ட்டு 8, அதில் திட்ட ஆணையம் 1950 மார்ச் 15 திட்டக்குழு நேரு தலைமையில் வந்து உருவாக்கப்பட்டது. இறுதி சுற்று டெஸ்ட் 9ல் வந்து நிதி ஆயோக் எப்போது துவங்கப்பட்டது? 2015 ஜனவரி 1. இறுதி சுற்று டெஸ்ட் 18, அமரன் டெஸ்ட் 9, கேப்டன் டெஸ்ட் 24, வாரியர் டெஸ்ட் 12. எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் இருக்கும். அடுத்தது சகப்பிணைப்பு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படைத்தலைவன் டெஸ்ட் 4 வந்து கேட்டிருப்போம். சகப்பிணைப்பு, அணுப்பிணைப்பு, ஜிகே ஓவர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி. சைக்காலஜியில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே இருக்கும். படத்தை பார்த்து விடை எழுதுக. எல்லா வரைபடத்திற்குள்ளேயும் இருக்கும் எண் என்னன்ட்டு நம்ம கேட்டிருக்கோம்.
இந்த கொஷின் பாருங்கள். அமரன் டெஸ்ட்டு 36 அதில் இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் 2. வந்து 2 இதுதான் எல்லா வரைபடத்திற்குள்ளேயும் இருக்கும். இது அமரன் டெஸ்ட்டு 36 வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். இது அப்படியே வந்திருக்கு. அடுத்தது இதே மாதிரி டாப்பர்ஸ் டெஸ்ட்டு லாஸ்ட்டாக வச்சதில் டெஸ்ட் நம்பர் 10லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அடுத்தது 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு என்னன்றது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின் 6 to 10 இந்த புக்கில் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து நம்ம 5 டெஸ்ட்டு 26 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்படியே கேட்டிருப்போம். அது எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஆப்ஷனும் அதே மாதிரியே இருக்கும். ஆன்சர் வந்து 75,000 லிட்டர். இதே கொஸ்டின் வந்து ஃபயர் டெஸ்ட்டு 14 கேட்டிருக்கோம். அது வேறு மாடல், ஆனால் சேம் அதே தான். அடுத்தது பாருங்கள். ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 64,512. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்படியே கேட்டிருப்போம். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு காண்க. அமரன் டெஸ்ட்டு 39 இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். அடுத்தது 64. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 செலவிட்டு 8.75 தனித்தனியாக மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தியது எனில் சரக்கு மற்றும் சேவை வரியின் வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள். அதில் 8.75 தனித்தனியாக மத்திய மற்றும் மாநில அரசுக்கு சேவை வரி இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா ஆன்சராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் கேட்டிருக்கிறது அதே தான். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று 3,500 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% 5% ஆன்சரில் கொடுத்துட்டாங்க. நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கோம். இது ஃபயர் டெஸ்ட்டு 20, ஸ்பை டெஸ்ட்டு 13 அதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது 0.07% என்பது என்ன அப்படின்றது ஒரு கொஸ்டின். இது வந்து 6 to 10 இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். அது புக்கு கொஸ்டின் தான். இது எதுவும் வெளியிலேருந்துலாம் எதுவும் கேட்கல. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை டெஸ்ட்டு 13 கேட்டிருக்கோம். ஆன்சர் வந்து 7/10,000. இந்த கொஸ்டின் எல்லா டெஸ்ட்லையுமே இருக்குது. நான் ஒரு டெஸ்ட்டில் இருந்து மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது A = 26 சன் = 27 எனில் கேட்டின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2020 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அது. இந்த கொஸ்டின் எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்கும். A = 26 சன் 27 என குறிப்பிட்டால் கேட் என்பது எதனை குறிக்கும்? ஆன்சர் வந்து 57. இதுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் டெஸ்ட்டில் கேட்டிருப்போம், ஃபயர் டெஸ்ட்டில் கேட்டிருக்கு. ஸோ இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2020 எஸ்ஐ கொஸ்டின். இதில் ஆன்சர் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுங்க. அதிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது. அடுத்தது படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. இந்த கொஸ்டினும் வந்து நம்ம அப்படியே கேட்டிருக்கோம். கேப்டன் டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து இதுக்கு 225. சேம் அப்படியே இருக்கும். ஆப்ஷன்ஸ் எதுவும் மாறாமல் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை ஒன்று மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதே கொஸ்டின்ஸு ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் சேம் மாடல் தான் அது. அமரன் டெஸ்ட்டு 36 வந்து நம்ம கேட்டிருப்போம். இது வந்து எப்படின்னா பெருக்கி 2 ஆட் பண்ணணும். 4 2 8 கூட +2 பண்ணால் 10.
10 × 2 20. 20 கூட ஆட் பண்ணோம்னா 22. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். இதுக்கு 190. அடுத்தது இது புக்கு கொஸ்டின் தான். முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்ன? ஆன்சர் வந்து 5.5. இது நம்ம 5 டெஸ்ட்டு 24ல் கேட்டிருக்கோம். முதல் 10 இயல் எண்களின் சராசரி. அடுத்தது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள். இதே கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கும். அமரன் டெஸ்ட்டு 40ல் ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணத்தின் மதிப்பு. இதெல்லாமே வந்து 1x 3x + 5x = 180. சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது சேம் மாடல் தான். அடுத்தது ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடத்தில் கடக்கிறது. மீதமுள்ள 25 கிலோமீட்டர் தூரத்தை 35 நிமிடங்களில் கடக்கிறது எனில் அந்த காரின் சராசரி வேகம். ஆன்சர் வந்து 48 km/h. இந்த கொஷின் அப்படியே இருக்கும். ஃபயர் டெஸ்ட்டு 19ல், துப்பாக்கி முனை டெஸ்ட்டு 16லேயும் இந்த கொஷின்ஸ் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அடுத்தது ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவிகிதம்? அதே மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எதில் கேட்டிருக்கோம்னா அமரன் டெஸ்ட்டு 34ல் ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? அடுத்தது 2 எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு எண்ணும் 10ஆல் அதிகரித்தால் விகிதமானது 5:7 ஆகும். அந்த இரு எண்கள் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. இதே சேம் தான், நம்பர் மட்டும் மாறி இருக்கும். இதில் இரு எண்களின் விகிதம் 4:7. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 10ஐ கழித்தால் வந்திருக்கு. அதில் 10 ஆட் பண்ணால் என்னன்ட்டு கிடைக்கும் விகிதம் 1:2 எனில் அந்த இரு எண்களில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கோம். அதில் 2 எண்களுமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 டெஸ்ட்டு 5ல் அந்த மாடல் அப்படியே இருக்கும். இதில் 2:5 விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடன் 4ஐ கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அடையும் எனில் அவ்விரு எண்கள். இந்த மாடல் தான் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கு. இதே மாதிரி அமரன் டெஸ்ட்டு 21லேயும் இந்த கொஸ்டின் மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது ஒரு தேர்வில் மொத்த மதிப்பெண் 540 எனில் மொத்த மதிப்பெண்களில் கணித பாட மதிப்பெண்களின் சதவிகிதம். இதில் எந்த பாடத்தில் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்களோ அதோட சதவிகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பாருங்கள், டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 16ல் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். அதே சேம் தான், எதுவும் சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வேறு கேட்டிருப்போம். அந்த டிகிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சோசியல் சயின்ஸ், ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸ். இதில் என்ன கேட்டிருக்கோன்னா எந்த பாடத்தில் அந்த மாணவன் 105 மதிப்பெண்கள் பெற்றான்ட்டு கேட்டிருப்பாங்க. அறிவியல் பாடத்தில் மாணவன் பெற்ற மதிப்பெண்கள். அடுத்தது இதே கொஸ்டின் 5 டெஸ்ட்டு 21ல் நம்ம கேட்டிருக்கோம். சோழன் டெஸ்ட்டு 16ல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன். √27 + √12 ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இதே மாதிரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 21ல் கேட்டிருப்போம். 4√7 × 2√3. அப்புறம் ஃபயர் டெஸ்ட்டு 19, சோழன் டெஸ்ட்டு 28 எல்லாத்துலேயுமே இந்த மாடல் வந்து கேட்டிருக்கு. அடுத்தது தரவரிசை. 49 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பறையில் எக்ஸ் என்பவர் 18வது தரநிலையில் உள்ளார். அதாவது மேலிருந்து கீழே 18வது தரநிலையில் இருக்கார். கடைசியில் இருந்து அவர் எந்த நிலையில் உள்ளார்ன்றது கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதே சேம் தான். ராஜா என்பவர் 49 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் மேலிருந்து 16வது இடத்தில் உள்ளார். கீழிருந்து அவருடைய இடம் என்ன?
இந்த மாடல் தான் அது. எக்ஸ் வந்து மேலிருந்து 12வது இடத்தில் உள்ளார். மொத்தம் அந்த வகுப்பில் 16 நபர்கள் எனில் கீழிருந்து எக்ஸோடைய இடம் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எந்த பகுதியானது பாடகர்கள் அல்லாத ஆசிரியர்கள் கலைஞர்களை குறிக்கிறது? ஆசிரியர், கலைஞர், பாடகர்கள். நம்பர் வந்து 1 2 6 4 3 5 7. இந்த கொஸ்டின் நம்ம டாப்பர்ஸ் டெஸ்ட்டில் கேட்டிருக்கோம். 1 2 6 4 3 5 7. ஆனால் இதில் வந்து இந்தியர்கள், தலைவர்கள், பாடகர்கள்ன்ட்டு நம்ம கேட்டிருப்போம். அடுத்தது பின்வரும் அட்டவணையில் விடுபட்டுள்ள எண்ணை விடையாக தருகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 34ல் இந்த மாடல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். டாப்பர்ஸ் டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லா டெஸ்ட்டு பேட்ச்லேயுமே இந்த கொஸ்டின்ஸ் இல்லாத இருக்காது. டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 13, துப்பாக்கி முனை டெஸ்ட்டு 22, பதினாறு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 16 டெஸ்ட் பேட்ச்லேயும் இந்த மாடல்ஸ் இருக்கும். அடுத்தது பாருங்கள். ஏ என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர், எம் என்பவர் ஜேயை விட குள்ளமானவர், பி என்பவர் ஜேயை விட உயரமானவர். ஆனால் எஸ்ஐ விட குள்ளமானவர். இவற்றுள் யார் மிகவும் குள்ளமானவர்? ஆன்சர் வந்து இதுக்கு எம். இதே மாடல் வந்து பார்த்திங்கன்னா அமரன் டெஸ்ட்டு 39ல் ஏ என்பவர் பியை விட உயரமானவர், ஆனால் சி அளவு உயரம் இல்லை. டி என்பவர் இயை விட உயரம், ஆனால் பி அளவு உயரம் இல்லை. இ என்பவர் எப்பை விட உயரம், ஆனால் டி அளவு உயரம் இல்லை. இவர்களில் யார் இருப்பதிலேயே உயரமானவர்ன்றது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கோம். இதே மாடல் கேப்டன் டெஸ்ட்டு 8ல் இருக்குது. அடுத்தது எந்த எண்ணானது ஒரு வரைபடத்தில் மட்டும் இடம்பெற்றுள்ளதுன்றது கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டயக்ராம் இருக்கும். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர். இது வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் டெஸ்ட்டு 27ல் இந்த மாடல்ஸ் இருக்கும். துப்பாக்கி முனை டெஸ்ட்டு, கேப்டன் டெஸ்ட், அமரன் டெஸ்ட்டு, டாப்பர்ஸ் டெஸ்ட். எல்லா டெஸ்ட்லேயும் இருந்துங்க நான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. கனசதுரம் அதோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். v = a கியூப். கியூப்னா இது பக்கம் வந்து கியூப் பண்ணது ஸ்கொயர் 10^3 பண்ணோம்னா என்ன வரும்னா 1000 வரும். இதில் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் கியூப் வரும். இதில் நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் கியூப்னு இருக்குது. இதில் 1000 சென்டிமீட்டர் கியூப்னு ஆப்ஷன் பார்க்காம போட்டிருந்தாங்கன்னா ஒரு சிலர் அதை தான் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இதில் கொஸ்டினில் என்ன இருக்குன்னா 10 சென்டிமீட்டர், அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் தான் வரும். இது தோழன் டெஸ்ட்டு 28ல் வந்து பார்த்தீங்கன்னா கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பு என்னன்ட்டு கேட்டிருப்போம். 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் அறிக்கைகள்ன்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, முடிவுகள்ன்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 1 மற்றும் 2 பின்பற்றப்படுகிறது, 2 மற்றும் 3 பின்பற்றப்படுகிறது, அனைத்தும் பின்பற்றப்படுகிறது. ஏன்னா இதில் 1 நீங்கள் தப்பாக போட்டாலுமே ஆன்சர் வந்து கஷ்டம் நீங்கள் போடுறது. அதனால் ஃபுல்லாக இதுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் போட முடியும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமரன் டெஸ்ட்டு 34ல் இது ஒரு டாப்பிக்காகவே கொடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருப்போம். 40 கொஸ்டின்ஸு. கூற்று, முடிவு, அறிக்கைகள், முடிவுகள்ன்ட்டு நிறைய கேட்டிருப்போம். கேப்டன் டெஸ்ட்டு, டாப்பர்ஸ் டெஸ்ட்டு. அடுத்தது அதே கொஸ்டின் தான், அறிக்கைகள், முடிவுகள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை டெஸ்ட்டு 20ல் கேட்டிருக்கோம், டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 9ல் கேட்டிருக்கோம், ஸ்பை டெஸ்ட்டு 22. அடுத்தது 15 நாற்காலிகள் வரிசையில் உள்ளன.
அடுத்தது 15 நாற்காலிகள் வரிசையில் உள்ளன. பி நடுவில் இருக்கிறது. வலதுபுறத்தில் இருந்து எண்ணும்போது கியூ 12வது இடத்தில் உள்ளது. பி மற்றும் கியூவிற்கு இடையே எத்தனை நாற்காலிகள் உள்ளன? இதுவும் தரவரிசை மாதிரி தான். இதில் நாற்காலிகள் சொல்லியிருக்காங்க. அதில் மாணவர்கள் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே அது ரேங்கிங்கில் தான் வரும். அதே மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் தோழன் டெஸ்ட்டு 18, துப்பாக்கி முனை டெஸ்ட்டு 18, அடுத்தது சங்கேத மொழி குறியிடுதல். அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம ஃபயர் டெஸ்ட்டு 4ல் கேட்டிருக்கோம். டாப்பர்ஸ் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்லேயுமே இருக்கும். இந்த டெஸ்ட்டு மட்டும்தான் இல்லை, ஒரு 3 டெஸ்ட்டு மட்டும் ஒரு மாடல் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 நீங்கள் கேட்டிருக்காங்க. வரைபடம் கொடுத்து அதில் எல்லா வரைபடத்திலையும் உள்ள எண் என்ன, 2 வரைபடத்தில் மட்டும் உள்ள எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு மாடலும் இருக்குது. வரைபடம் சார்ந்து இரு படங்களில் மட்டும் இடம்பெறும் எண்களின் கூடுதலை காண்கன்ட்டு. இந்த மாடல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். துப்பாக்கி முனை டெஸ்ட்டு 29, ஃபயர் டெஸ்ட்டு 7, டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 4, இது கூற்று முடிவுகள். இது ஃபயர் டெஸ்ட்டு 13, ஃபயர் டெஸ்ட்டு 20, இது அதே மாதிரி தான் வினா கொடுத்துருக்காங்க. அதோட கூற்று என்னன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்தும் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 4ல் இந்த மாடல் கேட்டிருக்கோம். அடுத்தது டெஸ்ட்டு 5, அடுத்தது இதுவும் சங்கேத மொழி குறியிடுதல். எண்ணு கொடுத்துட்டு அதுக்கான ஆங்கில வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இது டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 2, ஃபயர் டெஸ்ட்டு 10, கேப்டன் டெஸ்ட்டு 44. அடுத்து இது தான் சங்கேத மொழி குறியிடுதல் இருந்து மட்டுமே ஒரு 3 கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது விபத்து என்ற வார்த்தைக்கு கவனிப்பு என்ற வார்த்தை தொடர்பான வார்த்தையாக இருந்தால் நோய் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இதுக்கு தூய்மை ஆன்சரு. அதே மாதிரி நம்ம ஸ்பை டெஸ்ட்டு 28ல் மாடல் கொடுத்துருக்கோம். மின்கலம் என்பது முனையங்களுடன் தொடர்புடையது போலவே காந்தம் எதனுடன் தொடர்புடையது? துருவங்கள். அதே மாதிரி கேப்டன் டெஸ்ட்டு 5ல் இந்த கொஷின் மாடல் கேட்டிருக்கோம். தோழன் டெஸ்ட்டு 12, அடுத்து இதுவும் ஆற்றல் வீணாதல், பணம்னா விரயம் செய்தல். இந்த கொஸ்டின் வந்து ஸ்பை டெஸ்ட்டு 10ல் கேட்டிருக்கோம். மாணவன் மதிப்பெண் காத்திருப்பவர் டிப்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம் கொடுத்துட்டு அதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நிறைய மாடல் சம்லாம் கேட்டிருப்போம். அதில் ஃபயர் டெஸ்ட்டு 16ல் அந்த மாடல் இருக்குது. டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 15 லாஸ்ட் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூற்று முடிவு ஃபயர் டெஸ்ட்டு 14, 21, துப்பாக்கி முனை 22, அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை படித்து வினாவிற்கு பதிலளிக்கவும். மருத்துவர்களாகவோ அல்லது விளையாட்டு வீரர்களாகவோ இல்லாத கலைஞர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இதுக்கு 30. ஈஸியாக போட்டுடலாம். மாடல் வந்து ஃபயர் டெஸ்ட்டு 10ல் வந்து கேட்டிருக்கோம். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சம்ஸ் அப்போ தான் வந்து எந்த சம்மு கொடுத்தாலும் நம்ம போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் தான் சைக்காலஜிலாம் ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் வந்து சில பேர் மனப்பாடம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சம்மு தான் கேட்பாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இது தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணாவே போதும். எந்த ஒரு சைக்காலஜி சம்மு கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர். தோழன் டெஸ்ட்டு
துப்பாக்கி முனை எல்லா டெஸ்ட்லேயுமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அடுத்தது கூற்று அனுமானங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டெஸ்ட்டு 13, ஃபயர் டெஸ்ட்டு 21. அடுத்தது பின்வரும் தொடர் வரிசையில் வினாக்குறி அமைந்த இடத்தில் இடம்பெறுவது எது? தொடரில் அடுத்து வரும் எண் அந்த மாடல் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 16ல் வந்து கேட்டிருப்போம். இதில் என்னென்னா ஒரு எழுத்தும் இருக்கும், ஒரு நம்பரும் இருக்கும். ஸோ அதில் என்ன வரும்ன்றது டாப்பர்ஸ் டெஸ்ட்டு, ஸ்பை டெஸ்ட்டு, துப்பாக்கி முனை, கேப்டன் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த மாடல் இருக்குது. அடுத்தது இதுவும் வந்து சங்கேத மொழி குறியிடுதல் தான். இது மாடல் என்னென்னா ரயில் என்பது பேருந்து எனவும், பேருந்து என்பது டிராக்டர் எனவும், டிராக்டர் என்பது மகிழுந்து எனவும், மகிழுந்து என்பது ஸ்கூட்டர் எனவும் கொண்டால் நிலத்தை உழுத பயன்படுவது எது? இந்த மாடல் தான் வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அமரன் டெஸ்ட்டு 39, ஃபயர் டெஸ்ட்டு 4 எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். அடுத்தது அறிக்கைகள், முடிவுகள். சைக்காலஜியில் 50 கொஸ்டினில் 12 கொஸ்டின் ஒவ்வொரு பேஜ்லேயும் இதுதான் இருந்தது. டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 12, 16, 17 இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். சம்ம கொடுத்தாலும் உங்களால் போட முடியும். அதே கொஸ்டின் தான் அறிக்கை, முடிவுகள், கூற்று, முடிவுகள். டாப்பர் டெஸ்ட்டு, துப்பாக்கி முனை, ஸ்பை, சிங்கத்தின் கர்ஜனை, படை செருக்கு, சிகரம் தொடு எல்லா டெஸ்ட்லையுமே வந்து சம்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், குழு ஏ, குழு பி இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண்ணானது குழு பியில் கொடுக்கப்பட்டுள்ள 2x³ + 3 என்ற விதி சார்ந்து அமைந்துள்ளது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 2x³ + 3 இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோட வேல்யூக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், அது ஒரு வேல்யூ வரும். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும், 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். இதில் வந்து 57 வரும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா. அதில் வந்து அடுத்தது ஒரு மாடல் தான் அமரன் டெஸ்ட்டு 21ல் x-2ன்னு இருக்குது, அது x=2ன்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்னோட வேல்யூ கிடைக்கும். அந்த ஒரு மாடல். அடுத்தது படத்தில் விடுபட்ட எண். டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 3ல் வந்து. அடுத்து கூற்று, முடிவுகள். அறிக்கைகள், முடிவுகள். உறவு முறைகள். ஆன்சர் வந்து சகோதரன், சகோதரி, மகள். இது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி முனை டெஸ்ட்டு 13, 20, கரண்ட் டெஸ்ட்டு 34, டாப்பர்ஸ் டெஸ்ட்டு 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2020ல் கேட்டது. இது வந்து ஆட் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்து மட்டுமே ஒரு 4 கொஸ்டின் இதில் வந்திருக்கு. இது 2025ல் நடந்த எக்ஸாம். கொஸ்டின் டேகு இது கேப்டன் டெஸ்ட்டு 9ல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். படைத்தலைவன் டெஸ்ட்டு 30ல் வந்து கேட்டிருக்கோம். ஃபில் அப் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன். சார் வந்து இந்த கொஸ்டின் கேப்டன் டெஸ்ட்டு 38ல் மாடல் கேட்டிருக்கோம்.
சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச் இது வந்து படைத்தலைவன் டெஸ்ட் 12ல் வந்து இந்த மாடல் கேட்டிருக்கோம் நம்ம. சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் இது வந்து ஸ்பை டெஸ்ட் 30ல் வந்து இந்த மாடல் வந்து கேட்டிருக்கோம். இது ஐடென்டிஃபை த கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் இது ஃபயர் டெஸ்ட் 13 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2020ல் இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அதே மாடலில் வந்து 2025ல் கேட்டிருக்காங்க. இதோட ஒரு மாடல் நம்ம எக்ஸாமில் கேட்டிருந்தோம். அது படிச்சிருந்தால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்தது ஏ மற்றும் பி 5:6 விகிதத்திலும் முதலீடுகளுடன் பங்காளர்களாக உள்ளனர். 8வது மாத முடிவில் ஏ வெளியேறுகிறார்கள். அவர்கள் 5:9 என்ற விகிதத்தில் லாபம் பெறுகையில் பியின் முதலீடு எத்தனை காலம் பயன்படுத்தப்பட்டது? 12 மாதங்கள் ஆன்சர். இதோட மாடல் வந்து அமரன் டெஸ்ட்டு 21ல் இந்த மாடல் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொலைபேசியின் எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்குத் தொகை என்னவாக இருக்கும்? ஆன்சர் வந்து இதுக்கு 0. இது 2020 எஸ்ஐயில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மனோரமா இயர் புக்கில் ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இருந்தது. பட் இந்த கொஸ்டின்ஸ் இல்லை. நீலக்கோடு என்பது எந்த நாடுகளை பிரிக்கிறது? இந்த கொஸ்டினும் 2020ல் ஒரு மாடல் கேட்டிருக்கோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், இது இருக்கும். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் அதில் வச்சுருப்பேன். இதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா சில நதிகளும் அவை எல்லை பிரிக்கும் நாடுகளும்ன்றது அதில் இருக்கும். தேங்க்யூ.